பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். கடந்த 20/2/2024 அன்னைக்கு ஒரு சுற்றறிக்கையை ஊர வளர்ச்சித்துறை ஐஏஎஸ் அவங்க இயக்குனர் பொன்னையா வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊராட்சிகளில் மொத்தம் 11 கணக்கு இருக்குது. இந்த 11 கணக்கில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 4 கணக்கை முடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கணக்குகளை பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொதுநிதி கணக்கு 1வது கணக்கும் சம்பள கணக்கு 7வது கணக்கையும் க்ளோஸ் பண்ணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு விரிவான தகவலை தான் பதிவு செஞ்சுருக்காங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தியாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம வெளியிட்ட நாள் பார்த்திங்கன்னா 20/2/2024. பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சி நிர்வாகம், அதாவது தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்குகள் திட்டம் கணக்கு எண் 1, கிராம ஊராட்சி அதோட பொதுநிதி கணக்கு, அது 1வது கணக்கு. 2வது பார்த்திங்கன்னா 7வது கணக்கு, அதாவது ஊதிய கணக்கு. இதை 2யும் நிரந்தரமாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அது தொடர்பாக தான் இந்த பொருள் வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பார்வையில் 2 விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாணை 117. 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குனர் வெளியிட்ட அந்த கடிதம். இந்த 2 விஷயத்தை மேற்கோள் காட்டி தான் இந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்வையில் காணும் அரசாணை கடிதத்தின் மீது தங்களின் கவனத்தினை ஈர்க்க விளைகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 ஒரு அரசாணையும் ஒரு கடிதத்தையும் சொல்லியிருந்தாங்கள்ல, அந்த 2ஐயும் உங்களுடைய கவனத்துக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிராம ஊராட்சிகளில் மொத்தம் 11 வகையான வங்கி கணக்குகளை பராமரித்து வந்தன. அவற்றில் கணக்கு எண்கள் 3, 4, 5 மற்றும் 6 வாயிலான கணக்குகள் தற்போது உபயோகத்தில் இல்லாத காரணத்தினால் அவற்றை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. மேலும் கிராம ஊராட்சிகளில் நிதி நிர்வாகத்தில் எளிமைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு திட்டம் டிஎன் பாஸ் கொண்டு வரப்பட்டு அதில் கிராம ஊராட்சியின் கீழ்காணும் கணக்குகள் ஒருங்கே எளிமைப்படுத்தப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா கணக்கு எண் 1, இது பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சியோட பொதுநிதி கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணக்கு எண் 2 மின் கட்டணம் மற்றும் குடிநீர் கட்டண கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணக்கு எண் 7 இது ஊதிய கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணக்கு எண் 8 இது தூய்மை காவலர் கணக்கு. இந்த கணக்கு தான் தற்போது வரைக்கும் பராமரிச்சிட்ருக்கிறாங்க. இந்த பார்வை 2ல் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, ஊர வளர்ச்சி மற்றும் இயக்குனரின் கடிதத்தில் கணக்கு எண் 8 தூய்மை காவலர் கணக்கு நிரந்தர முற்றாக்கம் செய்திட உரிய விவரங்கள் தெரிவிக்கப்படும். ஏற்கனவே 8வது கணக்கை முடக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் கிராம ஊராட்சியின் பொது நிதி பயன்பாட்டிற்காகவும் ஊதியம் வழங்குவது தொடர்பாகவும் முறையே கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவை கிராம ஊராட்சிகளில் செயல்பட்டு வருகிறது. தற்போது பார்த்திங்கன்னா டிஎன் பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் வாயிலாக கணக்கு எண் 1 மற்றும் 7 ஒருங்கிணைக்கப்பட்டு அதன் மூலம் நிதி பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டு செப்டம்பர் 2023 முதல் தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சிகள் கணக்கு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது கணக்குகளை எளிதாக கையாளும் பொருட்டு தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட கணக்கு திட்டத்தினை முழுமையாக பயன்படுத்திட ஆயத்தமாகிவிட்டதை தொடர்ந்து இனிவரும் காலங்களில் கிராம ஊராட்சியின் பொது நிதி பயன்பாட்டிற்காகவும் ஊதியம் வழங்கும் தொடர்பாகவும் கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவற்றில் வரவு வைப்பதற்கு டிஎன் பாஸ் மூலம் நிதி கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தினை செயல்படுத்தும் வகையில் இனிவரும் காலங்களில் கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவற்றை கிராம ஊராட்சிகள் வங்கி கணக்குகளில் பராமரித்திட அவசியமில்லை. எனவே கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவற்றை அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதிமுறை 1, கிராம ஊராட்சியின் கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவற்றை பராமரிக்கப்படும் வங்கி கணக்கில் சேகரமாகி உள்ள தொகையினை, அதாவது வட்டியுடன் சேர்த்து அந்த தொகை முழுவதையும் பிரத்யேக கிராம ஊராட்சி சொந்த வருவாய், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து OSR அக்கவுண்ட் ஆஃப் டிஎன் பாஸ் கணக்கு எண்ணிற்கு மாற்றம் செய்திட வேண்டும். அத்துடன் கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவை முழுமையாக முடிவுக்கு, அதாவது அக்கௌண்ட் க்ளோஸ் இட் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம ஊராட்சியின் கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவை முடிவுக்கு கொண்டு வரும்போது
நாளது தேதி வரை எந்த ஒரு தொகையும் விடுபடாமல் மேற்குறிப்பிட்ட கணக்கு எண்ணிற்கு மாற்றம் செய்து அனுப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராம ஊராட்சியின் கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக வங்கி கிளைக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி கடிதம் இந்த கடிதத்துடன் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது உங்களுக்கு மாதிரி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கடிதத்தோடு கீழே இணைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடிதத்துடன் அந்த கணக்குகள் முற்றாக்கப்படுவதற்கான சான்று ஊராட்சி செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முறையே கையொப்பத்துடன் மின்னணு முறையில் வையகத்திற்கு அனுப்பி வைத்திட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலும் முற்றாக்கம் செய்யப்பட்ட கணக்குகள் விவரத்தினை அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களால் டிஎன்ஆர்டி இணையதளத்தில் படிவம் 9573 பூர்த்தி செய்திட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. 6 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தப்பட்ட ஊராட்சி கணக்குகள் முற்றாக்கம் செய்யப்பட்டு ஊராட்சிக்கு பிரத்யேகமாக சொந்த வருவாய் கணக்கில் அந்த தொகை ஈடு செய்து 3 நாட்களுக்கு டிஎன் பாஸ் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம ஊராட்சியின் கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவற்றில் இருப்பு தொகை ஏதும் இல்லாதிருப்பின், அதாவது ஜீரோ பேலன்ஸ் இருந்தால் அதனை முற்றாக்கம் செய்து சான்று அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அனைத்து ஊராட்சிகளில் கணக்கு எண் 1 மற்றும் 7 ஆகியவை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி 29/2/2024க்குள் முற்றாக்கம் செய்யப்பட்டு தொகை செலுத்தப்பட்டதை உறுதி செய்து அதன் அறிக்கையினை 29/2/2024க்குள் அனுப்பிட அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 இணைச்சிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, கணக்கு எண் 1 மற்றும் 7 மாதிரி படிவம், 2 முற்றாக்க சான்று, கணக்கு எண் 1 மற்றும் 7 இந்த 2 விஷயத்தையும் இதில் இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ உறவுகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது பார்த்திங்கன்னா, முற்றாக்கம் செய்யப்பட்டதற்கான அந்த படிவம் சொன்னாங்க இல்லையா, அந்த படிவத்தை தான் இதில் சொல்லியிருக்காங்க. கிராம ஊராட்சி கணக்கு எண் 1 முற்றாக்கம் செய்யப்பட்டதற்கான சான்று. இதை ஃபுல்லாக பண்ணி கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கணக்கெண் 7க்கு உண்டான படிவத்தையும் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா, தற்போது இந்த நியூஸ் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம ஊராட்சியில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, தலைவர், துணைத் தலைவர் இவங்க எல்லாருக்கும் செக் பவர் இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இவங்க இஷ்டத்துக்கு பொதுநிதி கணக்குலேருந்து எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த நடைமுறை செல்லுமாங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்குது. ஒரு புறம் பார்த்திங்கன்னா, நிறைய தவறுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட, ஒரு புறம் பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சி கொடுக்கப்பட்ட அதிகாரம் முழுவதுமாக பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுங்கிற அச்சமும் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த ரெண்டுமே தராசின் 2 பக்கங்களைப் போல பேலன்ஸ் பண்ணி நம்ம நடைமுறைக்கு நம்ம கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.